அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ், பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீயும் சந்தோஷமாக இருங்கள். உங்களை மரியாதையாக சொல்லிக்கிறேன்னா இருங்கள். இது ஒரு 5 ரூபா ரிம்மு. இதை என்கிட்டருந்து இந்த ரிம்மு அப்படி வாங்கினாருன்னா அவரை அப்படியே வச்சுருந்து ஒரு வருஷம் கழித்து இன்னொரு ஆள்கிட்ட அவர் அப்படி கொடுப்பாரு. அவர் ஒரு வருஷம் வச்சுட்டு இன்னொரு நாள்கிட்ட அப்படி கூட ஒரு 500 வச்சு அப்படி கொடுப்பாரு. நான் அதை உடச்சிடுறேன். உடச்சிட்டு உங்களுக்கு தனித்தனி கெட்டாக தரப்போகிறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சீல் இது. ஆயிரம் தாள், 5 ரூபா பண்டல், 5000 ரூபா ஒர்த்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்ஸ். செக்கிங் 10 பாக்கெட்ஸ். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முத்திரை. இது இருக்கட்டும், இதை பார்ப்போம். என்ன இன்னும் உடைக்கணுமா? இதை ஒன்று உடைச்சிருக்கேன். இது அவங்க போட்ட டேப், நான் போடல. பண்டலே இருக்கிற ஒரு டேப். நான் இதை நவட்டிக்கிடலாம்னு நினைக்கிறேன். முன்ன நவட்ட முடியாதா? இதை நவட்டிக்கலாம். 18 இது ஒரு தேதி. இந்த 18 இந்த பக்கம் இருந்தனாலும் இந்த பக்கம் இருந்தனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது பர்த்டே பண்டல் வராது. பர்த்டே பண்டல்னால் அவங்களே அதை ரெக்கவரி பண்ணி தனியாக வச்சுருவாங்க, தனி ரேட்டுக்கு விற்பாங்க. 18/2001 ஆரம்பிக்கு. இது இந்த 10 கட்டையும் கடைசி நம்பர் 183. 1000 தாள். இது 2001 to 3000 வரைக்கும் வந்துடும். இதில் 701 உண்டு. இது 601. அதுக்கு அடுத்த கரன்சி அந்த பக்கம் திருப்பி வச்சுருக்காங்களா? இது 801. இது 701 உள்ளே இருக்குது. சரி, அப்போ உங்களோட காமிக்க வேண்டியலாம் ஒரு கட்டை காமிச்சா போதும். கண்டினியூட்டியாக எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். லேசாக அசைச்சு அந்த ப்ரீஃபிக்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு காமிக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன். அது கெட்ட உடச்சி தான் ஆகணும் போல சொல்லுது. அது பார்த்துட்டேன். என்ன ப்ரீஃபிக்ஸு 35G, இன்செட்டு எல்லு. ஈயரை பார்த்துருமா? ஈயரு பின்னாடி ஈயருங்க கடைசியில் எல்லாம் இருக்கும். சென்ட்ரு இந்த இடத்துல எல்லாம் இருக்கும். மறுபடியும் ஒன்று ட்ரை பண்ணுவோமா? சென்ட்ரை தட்டினா தான் வரும். வெளியே போய் எடுத்துட்டேன். ஈயரை காணும். அப்போ இதில் ஈயர் போடாததுக்கு முந்தி, ரூபா சிம்பிள் போடுறதுக்கு முந்தி உள்ள ஓல்டு கெட்டு. அப்போ கவர்னர் யார்? சுப்பாராவாக இருப்பாரா? பிமல் ஜாலனாக இருப்பாங்களா? அவ்வளோதான், சோய் முடிஞ்சிச்சு. எதையுமே பார்க்க முடியும். இதை இந்த பண்டிலையும் உடைக்கணும் போல இருக்குது. அப்போ தான் இதை பார்க்க முடியும் போல இருக்குது. கவர்னரை பார்க்க முடியல. பிமல் ஜாலனு. அப்போ ரூபாய்க்கு பின்னாடி வருஷம் போட மாட்டாங்க. ரூபாங்கிற சிம்பிள் இருக்காது. இதை நான் இப்போ சரியாக எடுத்து வச்சு இது உள்ளே வச்சுருந்தேன். அது வேறு விஷயம். எல்லா கிட்டையுமே எடுத்தாச்சு. இது 001 ஆரம்பித்து இந்த இடத்துல 701
00 ஆரம்பித்து $786 கடைசியில் 901 ஆரம்பித்து 1,83,000 முடியும். இல்லை 182 வரும் ஃபேன்சி நம்பரு எல்லாம் 5 ரூபா கட்டா. மீண்டும் இது மாதிரி இந்த 10 இது உள்ளே போகமானது இல்லை. போனால் போகுது, போகலாம் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். 10 கட்டு இருக்குது. எந்த கட்டு வேணுமானு எடுத்துக்கோங்க. ரேட் வந்து வாட்ஸ்அப்லேயாவது ஃபோன்லேயே வந்து கேட்டுக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1960 to 66 வரைக்கும் ஒரு 25 பைசா கலெக்ஷன் போட்டிருந்தேன் பதிவில். இதை 2 பேரும் புக் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷனை 2 பேரும் புக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு இதை வச்சுருவேன், ஒருத்தருக்கு இன்னொன்றுக்கு இன்றைக்கி இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், அதை அனுப்பிச்சிருவேன். 66க்கு அப்புறம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. 67 இருக்குது. ஒரு நாணயம் 1000 ரூபீஸ், மும்பை மின்ட்டு. புக்குலேயும் வலைத்தளத்துலேயும் போய் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட வாங்கினா போதும். இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க, இருக்குன்னு சொன்னேன். நாணயத்தை ஃபோட்டோ போட முடியுமான்னு கேட்டீங்க, அதை நான் எடுத்து வைக்கல. ஃபோட்டோவும் போட்டு விட்ருவேன். வேண்டும் என்று சொன்னால் ஃபோட்டோ போட்டு விட்ருவேன். அதை மட்டும் உங்களுடைய கலெக்ஷனில் குறையாக இருக்க வேண்டாம், அதையும் சேர்த்து நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க. அதில் நான் இன்னும் ஒன்று காமிச்சிட்டுமா, என்ன அந்த 5 ரூபா பட்டில் காமிச்சிட்டேன். இந்த புக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லைன்னா கூட நான் வெயிட் பண்ணுவேன். இதில் உங்களுக்கு அந்த 25 பைசாவை காமிச்சிடுறேன். 25 பைசாவில் இந்த 60லேருந்து போட்டேன். இந்த 57, 59 நம்மகிட்ட இருக்குது. நான் அதை எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன். அது எல்லாமே ஸ்கேர் காயின் தான். அந்த ரேட்டுக்கெல்லாம் அவங்க வாங்குவாங்களா வாங்கலன்னு தெரியாது. சரி இருக்கட்டும், இன்னொரு பதிவில் போடுதேன். இந்த 60லேருந்து வச்சுட்டேன். 60ல் 2, 61ல் 2, 62 2, 63 2, 64 2, 65 2, 66 2, இந்த 7 வருஷமும் 7 2 14 காயின் வச்சுட்டேன். 67 இருக்கா 8 இருக்கா இதோட முடிஞ்சான்னு சொல்லி கேட்டிங்க. 67 இருக்குது. மும்பை மிண்டு ரேர் காயின் 1000 ரூபா. இந்த 1000 ரூபா கொடுத்தாலும் இப்போ கிடைக்க மாட்டேக்கு. நான் இதில் ஒரு 4 காயின் வாங்கி வச்சுருக்கேன். இதே 1000 ரூபா கொடுத்தால் உங்களுக்கு ஒரு காயின் நான் தருவதற்கு தயாராக உள்ளேன். என்ன, நான் நாளைக்கு அதை பதிவில் போடுதேன். அதில் கல்கட்டா மிண்டு இருக்குது. அது ஒரு 100 ரூபா தான் ஒரு காயின். 68லேயும் இருக்குது. அது ஸ்கேர் காயின். ஒரு காயின் 300 ரூபா என்கிட்ட இருக்குது. 2 காயின் இருக்குது. ஒரு காயின் மட்டும் யாரும் கேட்டால் தருவேன். இதோட தான் அந்த மெட்டல் முடியுது. இந்த மாதிரியான நாணயம் இதோட முடியுது. இதில் வந்து கீழே 25, அதுக்கு கீழே வந்து 100ல் 4ல் 1 பங்குன்னு எழுதிக்கிறது. கீழே வந்து எழுதிக்கிற பைசே. இது வந்து ஹிந்தியில் 25 பைசே அப்படின்னு எழுதிருக்கும். இதில் 25 பைசா 25 பைசேன்னு எழுதியிருக்கும். மேலே வந்து இந்த போட்டுக்கோங்க, ருபியே மே சவ். இது வந்து சவ். இந்த மேலே 2 கோடை போட்டிருக்கு. அது வந்து சவ்னா 100. 100ல் 4ல் 1 பகுதி அப்படின்னு எழுதியிருக்கும். 4 அணா அப்படின்னு எழுதியிருக்கும். 1 ரூபாயில் 4ல் 1 பகுதி மேலே எழுதியிருக்கும். இந்த நாணயத்துக்கு வந்துட்டிங்கன்னா அப்படி எழுதியிருக்காது. 25 போட்டு பைசே. இதில் வந்து 25 பைசே அப்படின்னு எழுதியிருக்கும். 25 பைசே அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கும். இதில் வந்து 25 இருக்காது, 15 இருக்காது. இதில் வந்து பைசே 25 தான் அந்த ஆங்கிலத்தில் போட்டாங்கல்ல. 25 பைசே. இது வேறு மெட்டலு. வேறு டிசைன்ஸு, வேறு ஸ்டைல். இது வேறு மெட்டலு. இந்த மெட்டலில் இந்த 67 68 இருக்கான்னு கேட்டிங்க. இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி ரேட்டு. வேண்டுமென்றால் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது புலனத்தில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும். இந்த 57 59 இதுவும் நான் ரெடி பண்ணி வாங்கிட்டேன். என்கிட்ட இருக்குது. வேண்டுமென்றால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும். மற்றெல்லாம் நார்மலான ரேட்டு கொடுத்துட்டேன்.
அதையும் கொஞ்சம் கண்டிஷனாக பார்த்து எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி எந்தெந்த இயர் என்கிட்ட இருக்குது, எந்தெந்த இயர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத செக்கப் பண்ணி, இல்லைங்கிற வருஷத்தை சம்மந்தப்பட்ட நபர்கள் தகவல் தொடர்பு மூலமாக தொடர்பு கொண்டு அதை பெற்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்த உடனே உங்களுக்கு எல்லா வருஷத்துலையும் எல்லாம் மீண்டும் டக்குன்னு கிடைக்காது. அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு செட்டுக்கு அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் 100 200 லாபம் இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கொத்து மதிப்பாக ஒரு 100 காயின் இருக்குன்னா அந்த 100 காயின் விலை போகாது. டீலர்கள் வாங்குவாங்க. எவ்வளோக்கு வாங்குவாங்க? அடிமாட்டு விலைக்கு வாங்குவாங்க. நீங்கள் அடிமாட்டு விலைக்கு தான் விற்க முடியும். நானே நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த வலைத்தளத்து மூலமாக சொல்லி கொடுத்துட்றேன். அதனால் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அதில் இயர் வாய்ஸாக, கண்டிஷன் வாய்ஸாக, மின்ட்டு வாய்ஸாக எடுத்து வச்சு ஃபோல்ட்ரு போட்டு எழுதி புக்கை பார்த்து வலைத்தளத்தில் நெட்டுக்கு போய் பார்த்து ஏன்னா இந்த புக்கு எத்தனாம் தேதி வெளியிடுதாங்களோ அத்தனாம் தேதியிலேருந்து அடுத்த இன்னொரு தடவை இந்த புத்தகம் வர்றது வரைக்கும் இதில் ஒரே ரேட்டு தான். இந்த ரேட்டில் மாற்றம் இருக்காது. ஆனால் நீங்கள் வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா அது ஷேர் மார்க்கெட் மாதிரி அன்றாடம் ஒரு ரேட்டு உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு உண்டு. அதனால் இதையும் பார்ப்பேன், அதையும் பார்ப்பேன். ஸ்கேரா, ரேரா, காமனா அப்படின்னு பார்த்து செக்கப் பண்ணி உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு சிறந்த முறையில் செவ்வனே வேலைகள் செய்து நான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை ஒரு முழு திருப்தியோடு செய்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. திருப்தியோடு தான் செய்யணுங்கிற ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. வாங்குகின்ற ஒரு நபர்களும் அதை வாங்கியவுடன் கொஞ்சம் மனசு திருப்திப்படணும். 100 200 பணம் போகிறத பற்றி பெருசு இல்லை. கடையில் போய் ஒரு 500 கொடுத்து எனக்கு ஒரு 1/2 கிலோ நிம்மதி கொடுங்க, 1/2 கிலோ திருப்தி கொடுங்கலாம் நீங்கள் வாங்க முடியாது. அதனால் வாங்கிய நீங்கள் திருப்திப்படணும். இப்போ எனக்கு 2-3 இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு கொரியரில் அனுப்புகிறாங்க. அந்த கொரியருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 பார்சல் வந்துச்சுன்னா இந்த 10 பார்சலுக்காண்டி ஒரு ஆளை அனுப்பாவான்னு சொல்லி அவன் பக்கத்தில் உள்ள இன்னொரு கொரியருக்கு கொடுத்துருதான் கமிஷன் வாங்கிட்டு. ஒரு பார்சலுக்கு 100 ரூபா வாங்குதோம்னா அங்கே கொடுத்துட்டு ஒரு பார்சலுக்கு 10 ரூபா வீதம் போட்டு ஒரு 10 பார்சலுக்கு 100 ரூபா வாங்கிட்டு 10 அங்கே கொடுத்துருதான். இவன் நான் ஒரு கொரியரில் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்க நான் இந்த கொரியரில் தான் புக் பண்ணேன், இந்த கொரியரில் தான் புக் பண்ணேன். எனக்கு இங்கே டெஸ்பாச் ஆகிறது இன்னொரு கொரியர்லேருந்து டெஸ்பாச் ஆகுது. சார் அவர் இந்த கொரியரில் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு, நீங்கள் இந்த கொரியர்லேருந்து டெஸ்பாச் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட இடத்துல நிறையா பார்சல் சேரலைன்னா இன்னொரு கொரியருக்கு கொடுத்துருதாங்க. இங்கே இவங்க பேர் இருக்குது, கதவு நம்பர் இருக்குது, தெருப்பெயர் இருக்குது, அந்த குக்கிராமத்தினுடைய பேர் இருக்குது, அதை விட பெரிய கிராமத்தினுடைய பேர் இருக்குது, அதை விட தாலுகா இருக்குது, அதை விட மாவட்டம் இருக்குது. இது போக வார்டு நம்பரும் வீட்டு நம்பரும் குறித்து கொடுத்துருக்கோம். இது போக செல் நம்பர் குறித்து கொடுத்துருக்கோம். பின் நம்பர் இருக்குது, நம்மளுடைய ரேங்கு, பதவி, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இவ்வளவும் இருந்து அந்த பார்சலை டெஸ்பாச் பண்ண தெரியாதவன், கொரியரில் வேலை பார்க்குறதுக்கு தகுதி இல்லாதவன். நான் விசாரித்தேன், உங்களை யாருன்னு தெரியாதுங்கிறாங்க. எதுக்கு என்னை விசாரிக்க? நீ விசாரிக்க போய் நான் யார்கிட்டையோ ஒரு ஆள்கிட்ட போய் விசாரிச்சேன்னா எப்படி தெரியும்? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம வருஷம் நம்ம 40 வருஷமாக வெளியூரில் உட்காந்து இப்போ உள்ளூருக்கு வந்திருக்கோம். நம்மளை விசாரித்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? முக்கியமான நபர்களுக்கு தெரியும். முக்கியமான நபர்கள்ட்ட நீ விசாரிக்க போகிறதில்ல. எங்கிட்ட ரோட்டில் போகிறவங்க வரவங்கிட்ட விசாரிச்சுட்டு தெரியாதுன்னு சொல்லாங்க. நீ யார்ட்டையும் விசாரிக்க வேண்டியதில்லை. ஃபோன் நம்பர் இருக்குது, பின் நம்பர் இருக்குது, வீட்டு நம்பர் இருக்குது, வார்டு நம்பர் இருக்குது, பேர், தெருவு, ஊர், கிராமம், தாலுகா, டிஸ்ட்ரிக்ட் அத்தனை இருந்தும் ஒரு தபாலை நீ டெஸ்பாச் பண்ண தெரியாதவன், கொரியர் சர்வீஸில் பணிபுரிவதற்கு தகுதி இல்லாதவன், எல்முனையளவும் தகுதி இல்லாதவன். இதை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட சொன்னால் அவர் நான் அங்கே புக் பண்ணேன், இங்கே புக் பண்ணேன், நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள், இந்த பில்லு அனுப்புகிறேன், அதை அனுப்புகிறேன், இதை அனுப்புகிறேன். அவர் இப்போ கஷ்டப்படுறாரு. ஐயோ பொருள் எங்கிட்ட மிஸ் ஆகிருமோ, நமக்கு ரிட்டர்ன் வந்துடுமோ, போகிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு, ரிட்டர்ன் திருப்பி அவர்கிட்ட போய் சேர்றது. இந்த ப்ராசஸே 15 நாள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கரெக்டான நல்ல ஒரு திருப்தி உள்ள கொரியரில் அனுப்புங்க. நான் இந்தியன் போஸ்டலை தவிர வேறு கொரியர் அனுப்ப மாட்டேன். என்ன அனுப்ப சொல்லுவாங்க, அந்த பேரை சொல்லிட்டு அந்த கொரியரில் அனுப்புங்க, இந்த பேரை சொல்லிட்டு இந்த கொரியரில் அனுப்புங்க. எந்த கொரியரில் அனுப்ப மாட்டேன். இந்தியன் போஸ்டல் கவர்மெண்ட்டை நம்புகிறேன். கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு நேரடியாக சேர்ந்துடும். இது வரைக்கும் நான் ஒரு எத்தனையோ 1000 பார்சல் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் ஒரு பார்சலோட மிஸ்ஸிங்கிறே வராது. கரெக்டாக போய் சேர்ந்துருக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த புகாரும் இல்லை, குறைபாடுகளும் இல்லை. இறைவன் அருளால். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் உங்களது அன்புக்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அந்த 25 பைசா பற்றி விவரத்தை சொல்லிவிட்டேன். 5 ரூபா பண்டலை பற்றியும் விவரத்தை சொல்லிவிட்டேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, புக் பண்ணுங்கள். தொலைபேசிக்கு வாங்க, வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நன்றி.